வணக்கம். இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பினூடாக இணைந்திருக்கின்றோம். கொழும்பு கிருளப்பனையில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வீட்டின் மேல் 2 முறை ஆளில்லா விமானங்கள் பறந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஆளில்லா விமானங்கள் பிற்பகலில் பறக்கவிடப்பட்டதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. இது மஹிந்த ராஜபக்சவின் உயிருக்கு அச்சுறுத்தல் என்றும் இது தொடர்பாக போலீசில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. இந்த ஆளில்லா விமானங்கள் பறக்கவிடப்பட்டது ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் செய்யப்பட்டதா என்பதில் கடுமையான சந்தேகம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பு விஜயராமவில் உள்ள தமது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி தற்போது கொழும்பு கிருப்பனையில் உள்ள ஒரு வீட்டில் வசித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இன்று நம்பிக்கையில்லா பிரேரணை என்பதை அரசியல் நகைச்சுவையாக எதிரணிகள் மாற்றியுள்ளது என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பிரதமர் ஹர்னி அமரசூரியவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படும் என அறிவித்த எதிரணி அதனை இன்னும் சபாநாயகரிடம் கையளிக்கவில்லை. இந்த நிலையில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்படும் என்று எதிரணி தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் நேற்றைய ஊடக சந்திப்பின் போது கேள்விகள் எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜெயதிச முதலில் பிரதமருக்கு எதிரான பிரேரணையை எதிரணியினர் முன்வைக்கட்டும், கையொப்பம் திரட்டி நாடகமாடுவதுடன் நின்றுவிடக் கூடாது, நடவடிக்கையில் இறங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். நம்பிக்கையில்லா பிரேரணை உரிய நேரத்தில் கையளிக்கப்படும் என எதிரணி கூறினாலும் காலையில்லி பற்றி கருத்து கூற மறுத்து வருகின்றதாக இவர் குறிப்பிட்டுள்ளார். கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க மற்றும் அவரது தரப்பினர் பொய்களையும் ஏமாற்று வித்தைகளையும் பரப்புவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கடுமையாக சாடியுள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள சஜித் பிரேமதாச அரசாங்கத்தின் திறமையின்மை மற்றும் தோல்வியுற்ற கொள்கைகளே 6ஆம் தர கல்வி சீர்திருத்தங்கள் திடீரென நிறுத்தப்பட காரணம் என குற்றம் சுமத்தியுள்ளார். பிள்ளைகளின் இலவச கல்வி உரிமையை பாதுகாப்பதற்காக போராடும் எங்கள் மீது அரசாங்கம் இப்போது பழியை போட முயல்கின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து மக்களையும் எல்லா நேரத்திலும் ஏமாற்ற முடியாது என்பதை அனுரகுமார திசாநாயக்க புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். முன்னதாக இந்த சீர்திருத்தங்களை எதிர்த்த போதிலும் சரியான முறையில் முன்னெடுக்கப்பட்டால் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க தயார் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரின் விமர்சனங்களுக்கு பதிலளித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்க்கட்சியினர் தமது நிலைப்பாட்டை அடிக்கடி மாற்றிக்கொள்வதாக விமர்சித்துள்ளார். அத்துடன் இந்த சீர்திருத்தங்களை ஆரம்பத்தில் கடுமையாக எதிர்த்த ஒரு நபர் இப்போது ஏன் நிறுத்தப்பட்டது என்று எங்களிடமே கேள்வி எழுப்புகின்றார் என ஜனாதிபதி சஜித் பிரேமதாசவை மறைமுகமாக சாடினார். சீர்திருத்தங்கள் நிறுத்தப்பட்டதற்கான பழியை எதிர்க்கட்சி தன் மீது சுமத்துவதை ஜனாதிபதி நிராகரித்துள்ளார். இலங்கையில் 6ஆம் தரம் மாணவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட இருந்த புதிய கல்வி சீர்திருத்தங்கள் இடைநிறுத்தப்பட்டமையே இந்த அரசியல் மோதலுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகின்றது. பொதுச் சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் முன்னிலையாவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோட்டை நீதிவான் நீதிமன்றத்துக்கு வருகை தந்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் தமது மனைவியான பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டன் செல்வதற்கு அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பிலே இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கமைய வாக்குமூலம் அளிப்பதாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்றிருந்த முன்னாள் ஜனாதிபதி அங்கு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி சார்பில் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகளை பரிசீலித்த கோட்டை நீதவான் நிலபுலி லங்காபுர தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளில் அவரை விடுவிக்க ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளார். இணையதளங்களில் பாடசாலை மாணவர்கள் தொடர்பான சர்ச்சைக்குரிய மற்றும் ஆபாசமான விடயங்கள் கட்டுப்பாடின்றி பரவி வருவதற்கு எதிராக மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இதனைத் தொடர்ந்து 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துவது குறித்து இலங்கை அரசாங்கம் தற்போது தீவிரமாக பரிசீலித்து வருகின்றது. டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன இதுகுறித்து தெரிவிக்கும் போது சமூக ஊடகங்கள் ஊடாக கடந்த காலங்களில் பதிவான பாரியளவிலான அசம்பாவிதங்களை
கருத்தில் கொண்டு இந்த தடை குறித்து ஆலோசனைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான கட்டுப்பாடுகளை விதிக்கும் இறுதி முடிவு வெகுஜன ஊடக அமைச்சு அல்லது கல்வி அமைச்சினால் எடுக்கப்பட வேண்டும். கொள்கை ரீதியான முடிவு எடுக்கப்பட்டதும் அதனை அமுல்படுத்துவதற்கான முழுமையான தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வழங்க தயார் என அவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் பாடசாலை ஒன்றில் தலைமை மாணவர் மற்றும் 3 ஆசிரியர்களுக்கு இடையிலான நெருக்கமான உறவு குறித்து காணொலிகள் வைரலானதை தொடர்ந்து இந்த விவாதம் வலுப்பெற்றதாக கூறப்படுகின்றது. சமூக ஊடக உள்ளடக்கங்களால் சிறுவர்களின் மனநிலைக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க நாடு ஒரு தீர்க்கமான முடிவை நோக்கி நகர வேண்டும் என ஏரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். சிறுவர்களின் மனநலம், இணையவழி அச்சுறுத்தல்கள் மற்றும் தீய உள்ளடக்கங்களிலிருந்து அவர்களை பாதுகாக்க பல நாடுகள் ஏற்கனவே இவ்வாறான சட்டங்களை கொண்டு வந்துள்ளன. இதன்படி ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை கடந்த டிசம்பர் முதல் இந்த சட்டமானது அமுல்படுத்தப்பட்டுள்ளது. சீனா, பிரான்ஸ், அமெரிக்கா ஆகிய பகுதிகளிலும் சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த கட்டுப்பாடுகள் விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பலாங்கொடை, கசபுதேர உள்ளிட்ட 4 பிக்குகள் மற்றும் 6 பேர் என மொத்தமாக 10 சந்தேக நபர்கள் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதற்கமைய குறித்த சந்தேக நபர்கள் அனைவரும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். டெத்வா சூறாவளியால் ஏற்பட்ட நிலச்சரிவில் காணாமல் போன ஒரு இளைஞனின் சடலம் 2 மாதங்களுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கெபடிபோல போலீசார் தெரிவித்துள்ளனர். கெபடிபோல கவரமன பகுதியில் மண்ணகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த வீதி அதிகார சபை ஊழியர்கள் குழுவினால் இந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் உயிரிழந்தவர் மீளாவத்தை வெரவெலத்த பகுதியைச் சேர்ந்த RM அசித கோசல என அடையாளம் காணப்பட்டுள்ளார். டெத்வா சூறாவளியால் ஏற்பட்ட மண் சரிவுகளின் போது கவரமன பகுதியில் இருந்து மண்ணகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த போது நவம்பர் 27ஆம் தேதி அன்று அதே இடத்தில் மீண்டும் ஏற்பட்ட நிலச்சரிவில் இவர் மண்ணில் புதையுண்டுள்ளார். இதன்போது நிலவிய மோசமான வானிலை காரணமாக போக்குவரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மட்டுமே மண் அகற்றப்பட்டதுடன் மேலும் காணாமல் போனோரின் உடலை கண்டுபிடிக்க முடியவில்லை. தற்போதைய சாதகமான வானிலை காரணமாக வெளிமடை நுவரெலியா பகுதியில் கெப்படிபுலவில் இருந்து பலங்கல வரையிலான வீதி விழுந்த மண்ணை அகற்றி வருகின்றார்கள். இதன்போது சம்பந்தப்பட்ட நபரின் சடலம் என சந்தேகிக்கப்படும் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. சம்பவம் குறித்து கெப்படிபோல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டும் வருகின்றனர். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது. இந்த நிலையில் தற்போது தங்கத்தின் விலையானது சடுதியாக ஒரு மாற்றத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 14,18,848 ரூபாவாக காணப்படுகின்றது. அத்தோடு 24 கேரட் தங்கம் கிராம் 57,110 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்றின் விலை 4,56,850 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல் 22 கேரட் தங்கம் கிராம் 52,360 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்றின் விலை 4,18,850 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை 49,980 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கேரட் தங்கம் பவுன் ஒன்றின் விலை இன்றைய தினத்தில் 3,99,800 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பானது நிறைவடைகின்றது. மற்றொரு செய்தி தொகுப்பினூடாக இணைந்திருக்கலாம். வணக்கம்.